சாதாரணமாக பக்கோடானா வெங்காய பக்கோடா தான். இப்போ வந்து நம்ம ஒரு வித்தியாசமாக வாழைப்பூவில் பக்கோடா செய்ய போகிறோம். வாழைப்பூவில் அந்த சென்டரில் வந்து ஒரு நல்ல கம்பு மாதிரி இருக்கும். அதை வந்து உரித்து எடுத்துடணும். அதுவும் ஒரு தொலி மாதிரி இருக்கும், தோல் மாதிரி இருக்கும், வெள்ளை தோல். அதையும் நல்லா எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டணும். வெட்டிட்டு அது கூட பெரிய வெங்காயம் ஒரு முழு வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டு மிளகா ஒன்று எல்லாம் நறுக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சத்தம் கூடாது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, அந்த வாழைப்பூ அந்த வெங்காயம் எல்லாம் வந்து சேரக்கூடிய அளவுக்கு கடலை மாவு, அப்புறம் வந்து கொஞ்சம் அரிசி மாவு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், அதோட பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் விட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். பொரிச்சோம்னா வாழைப்பூ பக்கோடா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு பார்த்தாச்சு. பக்கோடா ரெடி ஆகிட்டு அருமையாக இருக்குது, பார்க்கும்போது தருது. பக்கோடா சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்குது, மொறுமொறுப்பு, அருமை, சூப்பர்.